வணக்கம். விக்கி ப்ரோஸின் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். மேஷ லக்னக்காரங்களுடைய அமைப்புகளில் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்றத கடந்த காலங்களில் காரக ஆதிபத்திய ரீதியில் பார்த்தோம்ல. இந்த முறை குருவின் ஆதிபத்தியம் என்ன, அவருடைய காரகம் என்ன அப்படின்ற விஷயம் குரு சனி புதனின் அமைப்புகள், அதாவது ஒட்டுமொத்தமா இந்த 3 கிரகங்களை கவர் பண்ணி இந்த கிளாஸை முடிக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துருக்கலாம். வாங்க இந்த முதலாவது அமைப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஸோ கடந்த காலங்களில் செவ்வாயுடைய மேஷ லக்னத்துக்கு செவ்வாயினுடைய காரகம் ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத கடந்த 14வது கிளாஸ்ல பார்த்தோம். சரி, இன்றைக்கு அடுத்ததாக செவ்வாய் முடிஞ்ச யாரு? குரு. எப்போதுமே குரு மேஷ லக்னத்துக்கு என்னன்னு வருவாரு? குரு என்னன்னு வருவாரு? மேஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் 12ஆம் அதிபதியாகவும் வருவாரு. ஓகே, காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? காரகம், குருவின் காரகம் என்ன? மறுபடியும் அதே குழந்தை, அதே மஞ்சள் நிறம் சார்ந்தது, அதே குழந்தை பணம். குருவுடைய வேற பாக்கியம், சகல தரப்பு பாக்கியம்னு வச்சுக்கோங்களேன். சகல பாக்கியங்கள் குரு. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ்ல நம்ம இதை ஏற்கனவே எடுத்துட்டோம், அதனால நான் கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த மேஷ லக்னக்காரருக்கு குரு என்னென்னத்தை தர போறாரு? 12ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அவரு பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது அவரு சகல பாக்கியம் என்ன? குழந்தை, வீடு, உங்களை பெருமைப்படுத்துறதுக்கான அத்தனையும், மனைவி, அந்தஸ்து மிக்க அந்தஸ்து, இந்த சின்ன எழுத்த சின்னதுல எழுதிக்கிறோமா, அந்தஸ்து, வீடு, மனைவி, வாகனம், குழந்தை, குட்டி, பேரு, அந்தஸ்து, புகழ், கீழ், சகல விதமான அற்புத அமைப்புகளையும் இந்த குரு உங்களுக்கு கொடுத்தாகணும். பாக்கியஸ்தானத்துல இருந்து அப்பா, ஏன்னா இங்கேயும் 9ஆம் பார்வை சிம்மத்துக்கும் வருது. இந்த அப்படியே 1-5-9 கனெக்ஷன் வந்துருதுல, சகல விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு. இது 9ஆம் இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த குரு தசை பாக்கியாதிபதி புத்திரகாரகன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. 5ஆம் இடம் இல்ல, குழந்தை பாக்கியம், சகல பாக்கியம் சொல்றல, குருவினுடைய குழந்தை பாக்கியம் இப்படி கொடுப்பாரு. ஏன்? சுபராகி 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி சுபராகி 3-9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு, லக்னத்தை தொடர்பு கொள்றாரு. பேரு, புகழ், அந்தஸ்து சகலமும் இந்த குருவால் கிடைக்க போகுது. சரிங்க, இந்த குரு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்து குரு, இவர் 12ஆம் இடத்து குருவாயிராருல்ல, இதுவும் அவரோட வீடுல. அப்ப இந்த குரு என்ன பண்ணுவாரு? இதே அமைப்புகளை அப்படியே கட் பண்ணி வெளிநாடு, வெளி மாநிலம் பெரியனா மாநிலம், வெளி மாநிலம். இதே குருவுடைய பார்வை எங்க வருது? 4, 6, 8ஆம் இடத்தோட வருது. 6ஆம் இடம் என்ன? வேலை. 4ஆம் இடம் என்ன? 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம் 4ஆம் இடத்துல கடனுக்கு வீடு. ஏன் 4ஆம் இடத்தை பாக்குறாரு? அதுக்கப்புறம் என்ன? 8ஆம் இடம், ஆயுளையும் அவரு தானே கொடுக்கணும். ஆயுள். இந்த குரு ஒரு மாதிரி பண்றாரு, பிறந்த இடத்துலயே, பிறந்த ஊர்லயே, பூர்வீகத்துல, அப்பா சொத்துல உங்களை புகழா வைக்கிறாரு. இந்த குரு பிறந்த இடத்துல வைக்க முடியாம அப்படியே உங்களை வெளியில கொண்டுட்டு போறதுக்கு காரணம் என்ன? ஆதிபத்தியம். பாக்கியாதிபதி 12ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி விரையாதிபதி, பாக்கியாதிபதி நகர்ந்து கொண்டே வைக்கக்கூடிய அதிபதி. டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருதா? இது குருவின் அமைப்பு. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப இதை எப்படி பாப்பீங்க? முதலில் வெளிநாட்டுக்கு போய் வீடு வாங்குறாரு, வேலை கிடைக்குது, செட்டில் ஆயிடுறாரு. அடுத்தடுத்த தசாபுத்தி திரும்ப வராரா இல்லையா அப்படின்றது. சரிங்களா? இதை அழிச்சிடுறேன். அடுத்ததாக சனி. இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலான அமைப்பா இருக்கும். இதெல்லாம் எந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பும் இல்லாம பண்றோம். இது கிளாஸ் அடுத்தது இது நீங்க எழுதிடுங்க 15. சரிங்களா? சரி, இப்போ சனி இந்த வீட்டுக்கு குரு முடிச்சிட்டோமா? அடுத்து சனி. சனி 2 வீட்டுக்கு ஓனருங்க இந்த ஜாதகத்துக்கு. சனி
இது மகர சனி, இது கும்ப சனி. சரி, 2 பேருக்கும் இருக்கிற இவர் வேலைக்காரனா வச்சிருப்பாரு, இவர் லாபத்தை கொடுப்பாரு. டிஃப்ரெண்ட் தெரியுதா? சனியுடைய அமைப்பு என்ன? அதே தான். வேலைக்காரன், வேலைக்காரன், விவசாயம். இது ஏன் திரும்ப திரும்ப எழுதுறேன்னா உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடணும். அடுத்தடுத்து அப்படியே ரிஷபத்துக்குலாம் போறப்ப இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். காரகம் ஆதிபத்தியம்னு தாண்டி போயிட்டே இருப்பேன். விவசாயம், நிலத்துக்கு அடியில, நிலத்துக்கு அடியில இந்த மினரல்ஸ் மாதிரி, மினரல்ஸு, பெட்ரோலியம், கிட்ரோலியம் இதெல்லாம்ல 10ஆம் அதிபதியா இருந்தா உங்களை அங்க வேலை வைப்பாரு. 11ஆம் அதிபதியா அதெல்லாம் லாபத்தை கொடுப்பாரு. 10ஆம் அதிபதிங்க, 10, 11. 10ஆம் அதிபதி வேலை பார்க்க வைக்கிறாரு. இதெல்லாம் சுபத்துவமா இருந்தா ஓகேங்களா. 11ஆம் அதிபதி லாபம் பார்க்க வைக்கிறாரு. வேலைக்கும் லாபத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது போக 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 சொல்லி விடுறேன். நீங்க வேலை பார்க்கறதுனால 12 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால நீங்க லாபம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போய் 4 செக் சைன் பண்ணிட்டு போற பாஸ் தான் லாபம் பார்ப்பாரு. இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. நான் அப்படியே மேலோட்டமாகவே கடந்து போறேன். ஏன்னா சில விஷயங்களை கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கு அடுத்ததாக. சரி, இந்த அமைப்புகள் முடிஞ்சோடனே அடுத்து சனி முடிஞ்சு யாரு? புதன். மேஷத்துக்கு ஆகாத புதன். புதன் புதன் 3, 6. 3வது வீட்டு புதன் பேரு, புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, முயற்சிகளை பழிக்க வைக்கிறது, கணிதம், கலை சார்ந்த அமைப்புகள்ல முன்ன வைக்கிறவரு. இவரு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலத்தை கொடுக்குறவரு. 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். 3ஆம் அதிபதி பரவாயில்ல, உபஜயஸ்தானத்துல இருக்கிறாரு. இவரு உங்களுக்கு முயற்சிகளை பழிக்க வைப்பாரு. ஆனா 6ஆம் அதிபதி அப்படி இல்ல. 8ஆம் அதிபதி கொடுத்த அதே கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரியான அமைப்பு. 6ஆம் அதிபதி தீர்க்க முடியாத நோயின்னு வரும். தீரா நோய். இப்ப எப்படி கொடுப்பாரு? இவரோட காரக வழியில கொடுப்பாரு ஓகேங்களா. எலும்பான பெண்ணின் வழியில ஏமாறுவீங்க, ஷேர் மார்க்கெட்ல ஏறாருவீங்க, புத்திசாலின்னு நினைச்சு ஏமாறுவீங்க, இந்த ஐடி கீட்டின்னு ஏமாறுவீங்க. 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருல, இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஜெக்பாட் எடுக்கிறேன், ட்ரேடிங் பண்றேன், இந்த காயின் அந்த காயின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த புதன். இதன் வழியில புதன் தசையில ஏமாறுவீங்க ஓகேங்களா. புதனுடைய அமைப்பு. ஏன் அங்க இந்த அமைப்புகள் வருது? ஏன் இந்த மாதிரியான அமைப்பு வருது? ஏன் அங்க வருது? புதன் புத்திசாலி. புத்திசாலி புத்திசாலி என்பதால் இவருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்காது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாரு. சரியான அமைப்புகள்ல இந்த புதன் இருந்தாருன்னா அப்படியே சம்பாதிப்பு வைப்பாரு. ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல ஓவர் நைட்ல உங்களை மிகப்பெரிய அமைப்பு கொண்டு வரதெல்லாம் இந்த புதன் தான். ஆனால் இந்த அமைப்புகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கணும். எப்பயுமே மேஷலக்கணக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள்ல இருந்தா புதன் தசை வாட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், சுபத்துவ நிலை இல்லாத அமைப்புகள்ல ஓகேங்களா. அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனை செய்வார். ஏன்னா இந்த இடத்துல அவர் வந்து ஆப்போசிட் வீடுன்னு வருவார் சுக்கிரன். ஆனாலும் இங்க பாருங்க, சுக்கிரன் 2 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இங்க சுக்கிரன், இங்கேயும் சுக்கிரன் 2. இந்த இடத்துல இந்த சுக்கிர தசை வந்ததுன்னா இவர் கெடாம இருக்கிற நிலையில இந்த இடங்கள் இல்லாத இடத்துல 1, 2, 3 எந்த லக்னங்களுக்குமே இந்த 3 இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க. இங்கேயும் இருக்கக்கூடாது தான், 4ன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஆர்டர்ல எடுத்துங்க. இந்த வரிசையிலே சுக்கிரன் இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு. அது ஏன்றத பிற்பகுதியில எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. சரி, இப்ப இந்த அமைப்புகள்ல இந்த மாதிரி சுக்கிரன் எங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க, பெரிய கெடுபலன் அமைப்புகளை செய்வாரான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தாருன்னா லக்னத்தை சுபத்துவப்படுத்திடுவாரு ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்தா 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவாரு. இது என்ன? பிறந்த இடத்துல இருந்து வெளி மாநில அமைப்பு. 12ஆம் இடம் சுபத்துவம் இருந்தா தான் நிரந்தரமா வெளிநாடு அமைப்பு. அப்போ இந்த சுக்கிரன் என்ன? பெண்கள், வீடு, வாகனம், நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி எழுதுறது? உடுத்துதல்னு எழுதுறேன். உடுத்துதல், நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். செவ்வாய் வேற ஏற்கனவே ஃபிட் ஆனவரா, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறவரு, அழகாக இருக்கிறவரு. அழகு யாரா ஆணோ பெண்ணோ ஓகேங்களா, அழகாக இருக்கிறவரு. இந்த அமைப்புல இருந்தா லக்னம் நேர்மையான அமைப்பு, சுபத்துவம்னு வந்துடும். அப்போ பெண்களுடைய அமைப்புகள்ல கல்யாணமாகி திருமணமாகி வெளியில போறாரு,
குடும்பம் அமைஞ்சு தள்ளி போயிட்டாரு. குடும்பாதிபதியா வர்றாருல, குடும்பம் அமைஞ்சிருச்சுங்க. சுக்கிர தசையில ஒரு கல்யாணம் ஆயிருங்க மேஷ லக்னக்காரங்களுக்கு. ஏங்க அவர் வந்து 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. என்ன இருக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு வாங்கி செட்டில் ஆக போறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த இடத்த விட்டு தள்ளி செட்டில் ஆக போறாங்கங்க. இந்த அமைப்புகள்ல இந்த மொத்தத்திலயும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுகளுக்கு உங்களுக்கு தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், அப்பதாங்க விளங்கும். ஓகேங்களா? இப்போ ஒட்டு மொத்தமா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு மேஷ லக்னத்தினுடைய அமைப்பு ஒரு அளவுக்கு காரகம் ஆதிபத்திய அமைப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது டீப்பா இருந்தது. அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கெல்லாம் வந்து லைட்டா ஒரு கோத்ரூ பண்ணிட்டே போறோம், நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வரைக்கும் நம்மளுடைய இந்த மேஷ லக்னத்தினோட அமைப்பு பண்ணி ஒரு அளவுக்கு முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல ரிஷபம் மிதுனம் அப்படின்ற தன்மையில போறோம். இந்த மேஷத்துக்கு கொடுத்த மாதிரியான விளக்கங்களை அடுத்த ரிஷபத்துல கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ளோல தானே போறோம். ப்ரீவியஸ்ல காரகம் ஆதிபத்தியத்தை பெரிய லிஸ்ட் டவுன்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல காரகம் ஆதிபத்தியத்தை பொருத்தி நீங்க வச்சிருக்கிற நோட்ஸை வச்சு பொருத்தி என் கூடயே வரும்போது உங்களுக்கு சில விஷயம் இயல்பா புரியுற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த வார கிளாஸ் நம்ம 16ல மறுபடியும் சந்திக்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.